காரர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டுக்கும் கேத்து வந்து 8ஆம் வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ இந்த ராகு 2ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சினால பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் இந்த ராகு கேத்து பயிற்சியில் பேசுவதே தவிர்த்து கொள்ளவும். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உங்களால் ஈஸியாக டெம்ட் ஆகிட முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் அன்ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றதும் இதனால் உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ உடல் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். அண்ட் நீங்களே உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதாக இருந்தாலும் தெர் இஸ் எ வெரி குட் சான்ஸ் தட் நீங்கள் வந்து அதை பேசியே கெடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி ஆக்ஷன்ஸ் அதிகமாக வைங்க, கம்யூனிகேஷன்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் எக்காரணத்து கொண்டும் அனாவசியமாக ப்ராமிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது வந்து 8ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குது. லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை உங்கள் பெரியப்பா பெரியம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி பெரியவர்கள் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி எனிதிங் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களை நோக்கி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த உடல் ரீதியாக சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் அந்த உடல் ரீதி சேஞ்சஸ் இப்போ சின்னதாக ஃபீவர் இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றமாக தான் அமையும்.